வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்திலும் மத்திய அரசு அக்கறை காட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 94 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தி இந்தியா மிக சிறப்பான சாதனை படைத்துள்ளதாக ஐநா தொழிலாளர் அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் யோகாசன கலைகளை கற்றுக் கொடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மக்களுடன் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் இன்று காலை உரையாற்றினார். ஜூலை 21ஆம் தேதி உலகம் முழுவதும் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். கடந்த 10 ஆண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட மேலும் சிறப்பாக வளர்ந்து கொண்டே செல்கிறது என கூறினார். விசாகப்பட்டினத்தின் கடற்கரையில் 3 லட்சம் பேர் யோக பயிற்சியில் ஈடுபட்டதையும் 2000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிடங்கள் வரை 108 சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தெலுங்கானா மாநிலத்தில் 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்றாக இணைந்து யோகக்கலை முகாமில் பங்கேற்றதையும் பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீரின் சினாப் பாலத்திலும் மக்கள் யோக பயிற்சியை மேற்கொண்டதையும் பிரதமர் குறிப்பிட்டார். இமயத்தின் பனிமூடிய சிகரங்களில் இந்தோ திபெத்திய எல்லையோர படை வீரர்கள் யோகாசனம் செய்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். குஜராத்தின் வட் நகரில் 2121 பேர் ஒன்றிணைந்து புஜங்காசனத்தை செய்து புதியதொரு உலக சாதனையை நிகழ்த்தியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். நம்முடைய வல்லமையை விரிவடையச் செய்ய உடல் உறுதி, நல்வாழ்வு ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். உடல் பருமனை குறைக்க உணவில் 10% எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்திலும் மத்திய அரசு அக்கறை காட்டி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் அவசர நிலை பற்றி குறிப்பிட்டு பேசிய பிரதமர், தேசத்தின் மீது அவசர நிலை விதிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்த நாளை நாம் அரசியலமைப்பு படுகொலை நாளாக கடைபிடிப்பதையும் சுட்டிக்காட்டினார். அவசர நிலையை அமல்படுத்தியவர்கள் அரசியலமைப்பை கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் நீதித்துறையையும் தங்கள் அடிமைகளாக ஏவல் துறைகளாக ஆக்கினர் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அவசர நிலை கொடுமைகள் மக்களின் வலிமையால் முறியடிக்கப்பட்டதாகவும் மக்களின் எதிர்ப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவசர நிலையை திணித்தவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தை சக்தி உள்ளதாக வைத்திருக்க தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஊக்கம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்களுக்கு கௌரவம் அளிக்கும் சிறப்பான நாளாக ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அண்மையில் இந்தியா படைத்துள்ள 2 சாதனைகளையும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். கண்களின் ஒளியை அடியோடு மறைத்துவிடும் டிராகோமா என்னும் நோயிலிருந்து விடுதலை அடைந்த நாடாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றி லட்சக்கணக்கானவர்களின் கடின உழைப்பிற்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் கிடைத்த வெற்றி என அவர் குறிப்பிட்டார். ஜல்ஜீவன் இயக்கம், தூய்மை இந்தியா இயக்கம் போன்றவை இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல சமூக பாதுகாப்பு திட்டத்தால் நாட்டின் 95 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாக சர்வதேச தொழில் அமைப்பு பாராட்டி உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டார். இவை சமூக நீதிகளின் வெற்றிகள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மேகாலயாவின் ஏரிப்பட்டிற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனை உற்பத்தி செய்ய பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுவது இல்லை என்பதால் இவை அகிம்சை பட்டு என அழைக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். பனிக்காலத்தில் வெம்மையாகவும் கோடை காலத்தில் குளிர்ச்சியையும் தருவது இந்த பட்டின் சிறப்பு அம்சமாகும் என்றார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்க இதுபோன்ற உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். இந்தியாவின் சமூக பாதுகாப்பு கடந்த 10 ஆண்டுகளில் 19% இருந்து 64.3% உயர்ந்து சாதனை படைத்துள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 94 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தி இந்தியா மிகச் சிறப்பான சாதனை படைத்துள்ளது. இதற்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் 19% இருந்த இது 2025ஆம் ஆண்டில் 64.3% உயர்ந்துள்ளது. இது கடந்த 10 ஆண்டு காலத்தில் முன் எப்போதும் இல்லாத அதிகரிப்பு என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களின் முதிய வயது காலத்தில் அவர்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள், இயலாமை போன்றவற்றையும், தொழிலாளர்களின் குடும்பங்களில் ஏற்படும் வேலையில்லா திண்டாட்டம், நோய்களால் ஏற்படும் பாதிப்பு போன்றவற்றையும் சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு வருமான பாதுகாப்பை உறுதி செய்வதே சமூக பாதுகாப்பு அளிக்கும் திட்டமாகும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இந்த பாராட்டுதலை குறிப்பிட்டுள்ள மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சமூக பாதுகாப்பு அளிப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா, டிரினிடாட், டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் கானா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். அங்கு கானா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்கின்றனர். இரண்டாவதாக டிரினிடாட் மற்றும் டொபாகோ நாடுகளுக்கு செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 1999ஆம் ஆண்டிற்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாடுகளுக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். தொடர்ந்து அந்நாடுகளின் கூட்டு நாடாளுமன்றத்திலும் பிரதமர் உரை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அர்ஜென்டினா செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். பாதுகாப்பு, வேளாண்மை, சுரங்கம், எண்ணெய் மற்றும் எரிவாயு, புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் முதலீடு குறித்த துறைகளில் உறவை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அடுத்து பிரேசில் நாட்டுக்கு செல்லும் பிரதமர் அங்கு 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். மேலும் பிரேசில் அதிபருடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார். தமது பயணத்தின் இறுதி கட்டமாக பிரதமர் நமீபியா நாட்டுக்கு செல்ல உள்ளார். அந்நாட்டு அதிபரின் அழைப்பை ஏற்று முதன்முறையாக அங்கு செல்லும் அவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார். அறிவியலும் ஆன்மீகமும் நமது நாட்டின் பலம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரும் சுபான்சு சுக்லாவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார். விண்வெளியில் இந்தியாவின் கொடியை ஏற்றியதற்காக பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். சந்திரயான் வெற்றி காரணமாக நாட்டில் உள்ள இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளிடையே விண்வெளி அறிவியலில் புதிய ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். சுபான்சுவின் இந்த வரலாற்று பயணம் அதனை நிரூபித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். ககன்யான் பயணத்தை முன்னிறுத்திச் செல்வது, இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை உருவாக்குவது, சந்திரனில் இந்திய வீரர்களை தரை இறக்குவது ஆகியவற்றை சாத்தியப்படுத்துவதற்கான பயணத்தில் சுபான்சு சுக்லாவின் பயணம் முதல் அத்தியாயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்திலும் மத்திய அரசு அக்கறை காட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 94 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தி இந்தியா மிக சிறப்பான சாதனை படைத்துள்ளதாக ஐநா தொழிலாளர் அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.